ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வடங்குடியிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போன போக போகிறோம். போயிட்டு எங்கள் பெரியமாவை கூப்பிட்றதுக்கு ட்ரெயின்லேருந்து வராங்க, ட்ரெயினில் கூப்பிட போகிறோம். ஸோ காலைல 4:30 எழுந்திரிச்சி பைக்கில் அப்படி போய்ட்டு இருந்தேன். கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டு இருந்தேன். ஸோ 4:30 பஸ்ஸு பிடிக்கிறதுக்காக பைக்கில் அப்படி பொறுமையாக போய்ட்டு இருந்தேன். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பைக்கில் லைட் எரியல, அதான் ஹெட்லைன் மட்டும் போட்டு எரியல, டிம் எரியல, பிரைட்டு லாங் மட்டும் எரியுது. ஸோ அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டே இருந்தேன், பொறுமையாக அப்படி போயிட்டே இருந்தேன். போகும்போது தம்பி ஃபோன் அடிச்சு, தம்பி வந்துட்டே அப்படின்னு சொன்னேன். ஸோ அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருக்கேன் அப்படின்னா. ஸோ கரெக்டாக ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தம்பியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பஸ்ஸுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக அங்கேருந்து கரெக்டாக ஒரு பஸ்ஸு கரெக்டாக உள்ளே வந்துச்சு. உள்ளே வரும்போது பஸ்ஸில் ஏறியாச்சு. இங்கேருந்து திருநெல்வேலிக்கு டேரெக்டாக பஸ் இல்லைன்னு சொல்லி திருச்செந்தூர் போய் திருநெல்வேலிக்கு போனோம். ஸோ திருச்செந்தூருக்கு இப்போ நாங்கள் போயிட்டு இருந்தோம் பஸ்ஸில். கரெக்டாக 5 மணிக்கு போயிருந்தோம். கரெக்டாக அங்கேருந்து பஸ்ஸு இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி திருநெல்வேலிக்கு ஒரு எண்டு டு எண்டு பஸ்ஸு ஏறணும். டக்குன்னு போய் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இனி இங்கேருந்து நம்ம ட்ரெயினுக்கு போனோம், ட்ரெயின் ஸ்டேஷன் போனோம். ஸோ அங்கேருந்து ஒரு அதாவது இதுதான் மினி பஸ். ஸ்டேஷன் போகிறதுக்கு இது மினி பஸ்ஸு. ஸோ அங்கேருந்து ஏறி ஸ்டேஷன் வந்துடும். ஸ்டேஷன்லேருந்து இப்போ பெரியமாவையும் பிக்கப் பண்ணிவிட்டு அவங்களையும் கூப்பிட்டு வந்துட்டோம். வந்துட்டு கரெக்டாக அங்கே நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, கரெக்டாக உள்ளே போகும்போது ட்ரெயின் லைட்டுன்னு சொல்லி டக்குன்னு உள்ளே ஓடிட்டோம். ஓடி போனதுக்கப்புறம் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்காமல் போயிட்டோம். ஸோ அங்கேருந்து எங்களுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ வந்து எடுப்போம், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுப்போம், திருச்செந்தூர் டிக்கெட் எடுப்போம் சொல்லி வந்தோம். ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக டிக்கெட் ஒரு மேம் வந்து பிடிச்சிட்டாங்க. உங்கள்கிட்ட பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எங்கே இருக்குன்னு சொல்லி எங்களை பிடிச்சிட்டாங்க. எங்கிட்ட அது இல்லைன்னு சொல்லி மேம்கிட்ட எவ்வளோ சொன்னோம். அவங்க கேட்கல, நீ எடுக்க மேம், எடுக்க தான் வந்தோம் மேம், அர்ஜென்ட்டுக்காக உள்ளே போய்ட்டு அப்படின்னு சொன்னோம். ஆனால் மேம் வந்து எதுவுமே ஒன்றும் சொல்ல, ஃபைன் கட்டி தான் ஆகணும்னு சொல்லி ஆளுக்கு 500 போட்டு 1000 ஃபைன் வாங்கிட்டாங்க. ஸோ அங்கேருந்து உடனே கிளம்பி பெரியமா பிக்கப் பண்ணிட்டு திருச்செந்தூருக்கு ட்ரெயின் இல்லை, ஸோ 10 மணி தான் வரும். ஸோ நம்ம பஸ்ஸில் போயிருன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு நாங்கள் எங்கள் பாட்டில் வந்துட்டு இருந்தோம். பஸ்ஸில் ஏறி நம்ம ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உடங்குடி பஸ்ஸை பிடிச்சி போனோம். ஸோ அங்கேருந்து உடங்குடி பஸ்ஸு பிடிச்சி நாங்கள் ஏறி நாங்கள் போய்ட்டு இருந்தோம். கரெக்டாக போகும்போது கொஞ்சம் ஓவரால் நார்மலாக கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் உடங்குடி பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் போய்ட்டு இருந்தோம். கரெக்டாக பஸ்ஸு கூட்டமும் அவ்வளோவா இல்லை. ஸோ கரெக்டாக அங்கேருந்து திருவைகுண்டம் உள்ளே போய் போஞ்சாங்க. இதான் திருவைகுண்டம், தாமிரபரணி ஆறு, திருவைகுண்டம் பாலம் இது. அப்படி போய்ட்டு இருந்தோம். கரெக்டாக போய்ட்டு இருக்கும்போது திருவைகுண்டம் பஸ் ஸ்டாப் வந்துட்டு, திருவைகுண்டம் பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸு கொஞ்சம் நேரம் நின்றுச்சு. நின்று நாங்கள் பார்த்து இறங்கி அதுக்கப்புறம் பஸ்ஸு உடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டு கிளம்பி கரெக்டாக அங்கேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல். கரெக்டாக மின்னியாம்பரம் வந்துட்டு, மின்னியாம்பரம் பக்கத்தில் தான் உடங்குடி. ஸோ கரெக்டாக உடங்குடிக்கு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது, ரொம்ப லாங்காக போடலை. ஏன்னா செல்லில் அவ்வளோ சார்ஜ் இல்லாதனால கொஞ்சம் ஷார்ட்டாக அப்படி எடுத்து இது பண்ணிட்டோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும்.